வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கிராமர் டாபிக் பார்க்க போறோம். பொசசிவ் ஜெரண்ட்ஸ். நீங்க நிறைய இடங்கள்ல மை பீயிங், ஹிஸ் பீயிங் இந்த மாதிரியான ஃப்ரேசஸ பார்த்திருக்கலாம், இல்ல கேட்டிருக்கலாம். இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்றது? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா ஜெரண்ட்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்த வார்த்தை. அத வந்து நம்ம நவுனா யூஸ் பண்ணுவோம். இப்போ டீச்சிங், ரைட்டிங், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரியான வார்த்தைகள். இதையெல்லாம் நம்ம நவுனா யூஸ் பண்ணுவோம். ஸோ நவுனானா அது வந்து சப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணுவோம், இல்ல ஆப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணுவோம், இல்ல காம்ப்ளிமெண்டா யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பார்ட்டிசிபிளும் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்த வார்த்தை தான். பிரசன்ட் பார்ட்டிசிபிளும். அத வந்து நாம அட்ஜெக்டிவாவோ, அட்வர்பாவோ இல்ல வெர்பாவோ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஜெரண்ட்ஸுக்கும் பார்ட்டிசிபிள்ஸ்க்குமான டிஃபரன்ஸ். பொதுவா ஜெரண்ட்ஸ்ன்றது ஒரு ஆக்ஷன் இல்லன்னா ஒரு ஆக்டிவிட்டிக்கான பேரு. சமைக்கிறது, சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆக்ஷனை நம்ம மென்ஷன் பண்றோம். சமைப்பது அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனுடைய ஒரு பேர் இல்லையா? கிளீனிங், அதாவது கிளீன் பண்றதுன்றது ஒரு வேலையுடைய ஒரு பேரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா ஒரு ஆக்டிவிட்டிக்கான பேரை தான் இந்த இடத்துல நம்ம ஜெரண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் குக்கிங். ஆனா அதுக்கப்புறம் கன்னா பின்னான்னு திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு கிடக்கும் பாருங்க. அதை கிளீன் பண்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐ ஹேட் கிளீனிங் த மெஸ். அதே மாதிரி பாத்திரம் கழுவுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐ ஹேட் வாஷிங் த டிஷஸ். சோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளுடைய பேரை சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அதனாலதான் இது நவுன்ஸ்ன்னு சொல்றோம். இதை வந்து ஐஎன்ஜி சேர்த்த வார்த்தை இல்லையா? அதுதான் இந்த இடத்துல ஜெரண்ட்ஸ். இந்த இடத்துல இப்ப பொசசிவ் ஜெரண்ட்ஸ்ன்றது என்னன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். பொசசிவ் ஜெரண்ட்ஸும் ஜெரண்ட்ஸ் மாதிரியே நவுன்ஸ் தான். என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, செய்யக்கூடிய வேலைகள் அதோடைய பேருன்னு சொன்னோம் இல்லையா? யாரு செஞ்சது அப்படின்றதையும் சேர்த்து சொல்றப்போ நாம ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ இந்த ஜெரண்டுக்கு முன்னாடி சேர்ப்போம். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா ஒண்ணும் இல்ல. மை, ஹர், ஹிஸ், அவர், யுவர் இந்த மாதிரியான வார்த்தைகள். இப்ப என்னுடைய பேக்னா நான் எப்படி சொல்வேன்? மை பேக், ஹர் புக், ஹிஸ் கம்ப்யூட்டர், அவர் ஹவுஸ், யுவர் கார் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா? சோ இதெல்லாம் தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இந்த பொசசிவ் ஜெரண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா நமக்கு தெரியும். எனக்கு டீச் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டீச்சிங். எனக்கு அவருடைய டீச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ லைக் ஹிஸ் டீச்சிங் இல்லையா? சோ இதுதான் பொசசிவ் ஜெரண்ட். இந்த டீச் பண்றது அப்படின்ற அந்த ஆக்ஷனோட பேருக்கு முன்னாடி யாருடைய டீச்சிங் அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ சேர்க்கிறோம் பாத்தீங்களா? இததான் நம்ம பொசசிவ் ஜெரண்ட்னு சொல்லுவோம். சோ இதை கேட்டோனே உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிள் தானே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல நாம இதை யூஸ் பண்றோம் தான். ஆனாலும் நிறைய இடங்கள்ல இது ஏதோ கொஞ்சம் ஆடா இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தோண வைக்கக்கூடியது இந்த பொசசிவ் ஜெரண்ட்ஸ். நிறைய நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸே கூட பொசசிவ் ஜெரண்ட்ஸ் ரொம்ப காமனா யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கிராமர் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் டீச் பண்றவங்க, அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப இது இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தவங்க ரொம்ப காமனா இதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா பார்ட்டிசிபிளா யூஸ் பண்ணுவாங்க. சரி, அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ நான் என்னோட அம்மாவோட சமையல மிஸ் பண்றேன். சார் நீங்க ஒரு ஹாஸ்டல்லயோ இல்ல வேலை நிமித்தமா வெளியூர்லயோ இருந்தீங்களான்னா, நான் வந்து என்னோட அம்மாவோட சமையல ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சமைப்பது அப்படின்னா குக்கிங். எங்க அம்மாவுடைய சமையல் அப்படின்றதுனால மை மாம்ஸ் குக்கிங். சோ இந்த இடத்துல மை மாம்ஸ் அப்படின்றது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். இதை நம்ம ஜெரண்டுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் இது ஒரு பொசசிவ் ஜெரண்ட். சோ எதை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலா தான் நான் எங்க அம்மாவோட சமையல மிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஐ மிஸ் மை மாம்ஸ் குக்கிங். ஐ மிஸ் மை மாம்ஸ் குக்கிங். இப்போ பேசுவது அப்படின்னா டாக்கிங். நான் பேசுறது மை டாக்கிங். சோ என்னோட பேச்சு நான் பேசுறது அவளுக்கு பிடிக்காது. ஷி டசன்ட் லைக் மை டாக்கிங். அவளுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஷி டசன்ட் லைக் மை டாக்கிங். ஐ நோ ஷி டசன்ட் லைக் மை டாக்கிங். சோ டாக்கிங் அப்படின்ற ஜெரண்டுக்கு முன்னாடி யார் பேசுறது அப்படின்றத சொல்றதுக்காக நாம ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்னுடையது அப்படின்னு சொல்றதுனால மை டாக்கிங் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் லென்த்தியா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தினமும் அவன் நைட்டு படிச்சது எக்ஸாம்ல பாஸ் பண்ண அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ இந்த இடத்துல நாம ஒரு ஹேபிட்ட பத்தி பேசுறோம். தினமும் படிப்பது அப்படின்ற ஒரு ஹேபிட்ட பத்தி பேசுறோம் நம்ம. சோ படிக்கிறது அப்படின்னா ரீடிங். அவன் படிச்சது அப்படின்னு சொல்றதுன்னா ஹிஸ் ரீடிங். தினமும் நைட்டு படிச்சது ஹிஸ் ரீடிங் எவ்ரி நைட். சோ தினமும் அவன் படிச்சது எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு அந்த ஹேபிட் அவனுக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ ஹிஸ் ரீடிங் எவ்ரி நைட் helped him pass the exam.
சோ இந்த இடத்துல நீங்க வழக்கமா கேட்கிற ஒரு டவுட் என்னன்னா, தினமும் படித்தது அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ அது வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் நம்ம கொண்டு வருது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இது ஒரு நவுன்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நம்ம டென்ஸ்லாம் கொண்டுட்டு வர முடியாது. சோ இது வந்து பாஸ்ட் டென்ஸா இல்ல பிரசன்ட் டென்ஸா அப்படிங்கிறத இது கூட வர்ற வெர்ப வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சோ அதனால இதுல பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ்லாம் எதுவும் இல்ல. சோ தினமும் இரவு படிக்கிறதுன்ற அந்த ஹேபிட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அடுத்தது நான் ஒரு ஆர்வத்துல இந்த சென்டென்ஸ நான் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணேன். சோ இது எப்படி வருது? வேறவங்க இது வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. சோ கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணது எப்படி இருந்ததுன்னா, வாட் ஹி ஸ்டடிட் எவ்ரி நைட் ஹெல்ப்ட் ஹிம் பாஸ் த எக்ஸாம் அப்படின்னு வந்துச்சு. சோ அவன் டெய்லி படிச்ச அந்த கன்டென்ட், அந்த விஷயங்கள் அவனுக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்ண உதவியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ வாட் ஹி ஸ்டடிட் லாஸ்ட் நைட்ன்றது ஒரு அஃப்கோர்ஸ் அது ஒரு நவுன் ஃப்ரேஸ் தான். ஆனா அது ஒரு ஜெரண்ட் இல்ல. அது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, அவன் படித்த அந்த கன்டென்ட் அவனுக்கு உதவியா இருந்துச்சுன்னு சொல்லுது. நாம இந்த இடத்துல அந்த ஹேபிட், அந்த பழக்கத்துடைய பேர நம்ம இங்க சொல்றோம். அதனால தான் இத வச்சு ஜெரண்ட வச்சு நம்ம சொல்றோம். சோ ஹிஸ் ரீடிங் எவ்ரி நைட் ஹெல்ப்ட் ஹிம் பாஸ் த எக்ஸாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நாங்க உங்க வீட்ல தங்குறத, நீங்க அத பத்தி நீங்க ஒண்ணும் மைண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அத பத்தி உங்களுக்கு ஒண்ணும் அப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு நம்புறேன். அந்த மாரி நம்ம சொல்லப் போறோம். சோ தங்குறது அப்படின்ற அந்த ஆக்ஷனுக்கான பேரு ஸ்டேயிங். நான் தங்குறது, மை ஸ்டேயிங். உங்க வீட்ல தங்குறது, மை ஸ்டேயிங் அட் யுவர் ஹவுஸ். சோ ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட் மை ஸ்டேயிங் அட் யுவர் ஹவுஸ். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட் மை ஸ்டேயிங் அட் யுவர் ஹவுஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் என்னுடைய டீம் மெம்பரா இருக்கிறத நான் வந்து மைண்ட் பண்ணல. அவன் இருக்கலாம். தாராளமா இருக்கலாம். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். சோ இத எப்படி சொல்றது? சோ இருக்கிறது அப்படின்னாலே நம்ம பொதுவா பி வெர்ப யூஸ் பண்ணுவோம். ஹி இஸ் மை டீம் மெம்பர். ஹி இஸ் மை டீம் மெம்பர். இதுல அந்த லிங்கிங் வெர்ப் பாருங்க இஸ் இல்லையா? அதோட பேசிக் ஃபார்ம் என்னது? பி. அது கூட தான் நம்ம ஐஎன்ஜி சேர்த்து பீயிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இருக்கிறது அப்படிங்கிறப்போ அதோட ஜெரண்ட் ஃபார்ம் பீயிங். என்னுடைய குழு உறுப்பினராக இருப்பது, பீயிங் மை டீம் மெம்பர். அவன் என்னுடைய குழு உறுப்பினராக இருப்பது அப்படின்றதுனால அவன்றதுனால அதுக்கு ஏத்த மாதிரியான பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஹிஸ் பீயிங் மை டீம் மெம்பர். So I don't mind his being my team member. I don't mind his being my team member. இத வந்து நேட்டிவ் ஸ்பீக்கரே கூட இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்களே கூட ஐ டோன்ட் மைண்ட் ஹிம் பீயிங் மை டீம் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அப்படிதான் அதை காமனா சொல்லுவோம். சோ அந்த மாதிரி சொல்றதுன்றது பார்ட்டிசிபிள். இது ஜெரண்ட். பார்ட்டிசிபிளுக்கும் ஜெரண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஐ saw him standing there. நான் அவங்க நின்னுட்டு இருக்கத பார்த்தேன். நான் அவன் நின்னுட்டு இருந்தத பார்த்தேன். I saw him standing there. இதுக்கு என்ன அர்த்தம்? I saw him when he was standing there. அங்க நின்னுட்டு இருந்தப்போ நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல நம்ம யாரை அப்படின்ற கேள்விக்கான பதிலா தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். சோ ஒரு பர்சனை நம்ம இண்டிகேட் பண்றோம். சோ யாரை இல்ல என்ன அப்படிங்கறதுக்கான கேள்வியை வச்சு நாம இந்த மாதிரி பக்கத்துல ஐஎன்ஜி சேர்த்த வார்த்தையை யூஸ் பண்ணோம் அப்படின்றப்போ அதை வந்து பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். இப்போ ஐ saw his standing there. அவன் நிற்பதை நான் பார்த்தேன். அந்த இடத்துல ஒரு ஆக்ஷனுடைய பேரை நம்ம சொல்றோம். நீ எதை பார்த்த? அவன் நின்னுட்டு இருக்கதை பார்த்தேன். சோ இந்த இடத்துல ஒரு ஆக்ஷனுக்கான பேரை சொல்றோம். சோ எதை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர் அந்த இடத்துல யூஸ் பண்றோம். இதுதான் பொசசிவ் ஜெரண்ட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளே தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் அவனுடைய டீம் லீடரா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ இருக்கிறது அப்படின்னா பீயிங். அவனுடைய டீம் லீடரா இருக்கிறது அப்படின்றதுனால பீயிங் ஹிஸ் டீம் லீடர். நான் அவனுடைய டீம் லீடரா இருக்கிறது அப்படின்றதுனால மை பீயிங் ஹிஸ் டீம் லீடர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். He doesn't like my being his team leader. He doesn't like my being his team leader. He doesn't like my being his team leader. So இந்த இடத்துல மை பீயிங்ன்றத என்ன அர்த்தத்துல யூஸ் பண்ணிருக்கோம்ங்கறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இந்த சென்டென்ஸ் இப்படிதான் சொல்லணுமா? இத சொல்றதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கா? அப்படின்னா இதே சென்டென்ஸை நாம he doesn't like me being his team leader அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம பார்ட்டிசிபிள வச்சு சொல்றோம். என்ன வித்தியாசம்? இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? he doesn't like me being his team leader. யார உனக்கு பிடிக்கல? நான் அவனோட டீம் லீடரா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. சோ யாருங்கிற கேள்விக்கான பதிலா இந்த மாதிரி பார்ட்டிசிபிள் வச்சு சொல்றப்ப நம்ம சொல்றோம். எது அவனுக்கு பிடிக்கல? நான் டீம் லீடரா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றப்பதான் நாம இந்த மாதிரி பொசசிவ் ஜெரண்ட வச்சு he doesn't like my being his team leader நம்ம சொல்றோம். சோ அதுதான் சின்ன வித்தியாசம். உங்களுக்கு இந்த சின்ன வித்தியாசம் மேட்டர் இல்ல அப்படின்னா நம்ம பார்ட்டிசிபிள் வச்சு சொல்லலாம். இப்போ மை பீயிங் வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாமே. நான் ரூடா இருக்கிறது பத்தி அவங்க பேசுறாங்க. சோ அவன் ரூடா இருக்கான். அப்ப அவன் கொஞ்சம் ரூடா நடந்துக்கிறான் அப்படின்னா ஹீஸ் பீயிங் ரூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதே மாதிரிதான் நான் ரூடா இருக்கிறது பத்தி அவங்க பேசுறாங்க அப்படி சொல்ல போறோம்.
ஸோ ரூடா இருக்கிறது அப்படின்னா being rude. நான் ரூடா இருக்கிறது அப்படின்னா my being rude. They talked about my being rude. They talked about my being rude. இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இது ரொம்ப காமனா நம்ம சொல்றது. ஒருத்தரை நம்ம சொல்லுவோம், அவர் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீட்ல யாராவது ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா, அவர் இருக்கிற தைரியத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நீங்க இருக்கிறது, இருக்கிறதுனா பீயிங் சொன்னோம். நீங்க இருக்கிறது அப்படின்னா யூ ஆர் பீயிங். யுவர் பீயிங் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த். யுவர் பீயிங் தேர் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த். சோ இந்த இடத்துல நம்ம பிசிக்கல் பிரசன்ஸ் எப்படி பக்கத்துல இருக்காரு, அதனால நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படி சொல்ல, இவர் ஒருத்தர் வீட்ல இருக்காரு, நம்மளுக்காக இவர் இருக்காரு, அவர் பக்கத்துல இல்லைன்னா கூட வேற எங்கேயாவது போயிருந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம், அவர் இருக்காரு, அவர் பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ யுவர் பீயிங் தேர் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த். ஸோ இந்த இடத்துல நம்ம பிசிக்கல் பிரசன்ஸை பத்தி சொல்லலை, நாம அவர் இருக்காருன்ற அந்த நம்பிக்கை, அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம சொல்றோம். ஸோ யுவர் பிரசன்ஸ் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த் கிடையாது, யுவர் பீயிங் தேர் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த். ஸோ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம பொசசிவ் ஜெரண்ட்ஸ், மை பீயிங், யுவர் பீயிங், ஹிஸ் பீயிங், இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் எல்லாம் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.